ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க, குழம்பு ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப மருத்துவ குணம் மிக்க குழம்பு. அது என்ன குழம்புன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்துக்கிறேன். பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும். நான் இது குழம்புக்கு இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாகவே தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே உரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் பூண்டும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கணும். அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இதில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் நான் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இல்லை சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நம்ம இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு நம்ம வதங்கினாலே போதும். தக்காளி உருவம் தெரியாமல் வதங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வதங்கணும், அவ்வளோதான். ஒரு 60% மேலே வதங்கினாலே நம்மளுக்கு போதும். 60-70%. ஏன்னா அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம எண்ணெயில் வதக்கத்தானே போகிறோம். அதனால் நல்லா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது முடக்கத்தான் கீரை. இதுதான் முடக்கத்தான் கீரை. இதில் கீரையை மட்டும் நான் அந்த மாதிரி ஆஞ்சிட்டு எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கீரையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் நம்ம கீரையை இதில் போட்டு வதக்கணும். இந்த முடக்கத்தான் கீரை உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. இதில் முழங்கால் வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி நம்மளுக்கு இது முடிக்கும் ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதை நம்ம சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம், தோசையை சுட்டு சாப்பிடலாம். எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஒரு கைப்பிடி ஒரு கட்டை கீரை அப்படியே நான் போட்டுட்டேன். ஒரு 1.5 கைப்பிடி அளவு இருந்தது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு செய்யும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நம்ம கொஞ்சமாக செஞ்சு துவையாக கூட நம்ம அரைச்சி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது எப்படியாவது நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் நிறைய சத்து இருக்குது. முதுகு வலி இருக்கிறவங்க, வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இது இன்னும் சொல்லணும்னா இது முடிக்கு கூட அவ்வளோ நல்லதுங்க. முடியில் நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணும்போது இதுவும் நம்ம கொஞ்சம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து செஞ்சோன்னா முடியும் நல்லா வளரும். இந்த சொட்டை விழுகிற இடத்துல, அங்கங்கே பூச்சி வெட்டு விழுகிற இடத்துக்குலாம் முடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா முடக்கத்தான் கீரையை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். நம்ம இதில் மல்லித்தூள் சேர்த்து நம்ம செஞ்சுக்கணும். குழம்பு மிளகாத்தூளாக இருந்தால் மொத்தத்தில் 4 ஸ்பூன் போட்டால் போதும். குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் மிளகாத்தூள் தனி, மிளகாத்தூள் தனியாக, மல்லித்தூள் தனியாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, தேங்காய் துருவல் சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. தேங்காய் துருவல் போட்டுட்டு இதில் கடைசியில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி இல்லை அரை கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கிட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் மல்லித்தலையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. ஓரளவு வதக்கினாலே போதும். இந்த ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சும்மா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு நல்லா ஃபேனில் வச்சு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு நான் குழம்பு தாளித்து விட போகிறேன். அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு கடாயில் நம்ம இந்த குழம்பு தாளித்து விட்டுறலாம். இதுக்குள்ளே குழம்புக்குள்ளே தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியும் நான் தக்காளிக்கு தகுந்த மாதிரி புளி நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் இப்போவும் திரும்பவும் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு. ஏன்னா இது மூலிகை வச்சு நம்ம குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அதனோட பவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச மண்சட்டிங்கிறதுனால கொஞ்சம் காய லேட்டாகும்.
நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 2 பெருங்காயம், கட்டி பெருங்காயம் 2 சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கறி வடகம் வச்சுருந்தா நம்ம அதை போட்டுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கறி வடகம் இருந்ததுன்னா அதை போட்டுக்கிட்டாலே போதும். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், பெருங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயம், பூண்டு, தக்காளி நம்ம முதலே சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் தக்காளி தேவையில்லை. நான் இன்றைக்கி வேறு பாவக்காய் செய்கிறதுக்காக தக்காளியெல்லாம் அங்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து எல்லாத்துக்கும் உரிச்சாச்சு மொத்தமாக. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம உரித்து வச்சுக்கிட்டு எந்திரிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு சமையல் டக்குன்னு முடிஞ்சிடும். காய் கூட நம்ம நின்றுக்கிட்டே வெட்டிடலாம். இது வெங்காயம், பூண்டு இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு குழம்புக்கு அன்னன்னைக்கு என்ன வைக்கிறோமோ அதுக்கு சொல்கிறேன் நான் பொதுவாக. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தேவை கிடையாது. இது தக்காளி, வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது குழம்பு வதக்குற மாதிரியே நம்ம நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அது ஆறி இருக்கும். நம்ம முடக்கத்தான் கீரையை நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம்லே, தேங்காய் எல்லாம் போட்டு அது நல்லா ஆறினோன்னா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இந்த புளியையும் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது வெங்காயம், தக்காளியும் பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்படி தூக்கி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதுதான். முடக்கத்தான் கீரை கிடைக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும். கிடைக்கும்போது நம்ம வாங்கிட்டோம்னா இந்த முழங்கால் வலி, கால் வலியெல்லாம் டக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு கூட முயற்சி பண்ணாலே போதும். நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கணும். அதே மாதிரி புளியை நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்க போகிறோம். புளியையும் கரைச்சி ஊற்றிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரையும் அதே மாதிரி அலசி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நம்ம 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், நல்லது உடம்புக்கு. வீட்டில் யாருக்காவது கை கழுவி கால் வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுக்குமே இது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன். நம்ம சாப்பாடு போக இட்லி, தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால நம்ம இது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸி ஜார் எல்லாம் அலசி ஊற்றி தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ இது வந்து குழம்பு கொதித்து திக்காகி வரும். திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். இடையில எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே நம்ம பார்த்துக்கணும். கொதிக்கையில் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம பார்த்தோம்னா குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குங்கிறது நம்ம அந்த எந்த இடத்துல நம்ம தேவையோ அந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கிறனாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக வரும்போது நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் குழம்பு நல்லா கொதிக்கணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சாதான் அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நான் எடுத்து கிளறி விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஹேர் ஆயிலையும் அந்த மாதிரி போட்டு சேர்த்தா உடம்பு முடி நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். துவையால் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சூப்பு செய்யலாம், துவையால் செய்யலாம். நம்ம சட்னி கூட சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டால் துவையால் எடுத்துக்கலாம். சட்னின்னு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து தோசை வார்த்து சாப்பிடலாம். கடைசியில் இறக்க போயில இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு 1லேருந்து 2 ஸ்பூனுக்குள்ளே நமக்கு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது புளிப்பு, உரப்பு இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த இது வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா எல்லாம் கரெக்டாக இப்போ பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதே மாதிரி நீங்களும் இந்த மூலிகை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அதுக்கு வந்து இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபி இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. வாங்க அது எப்படி செஞ்சுருக்கோம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து பாலக்கீரை ஒரு சின்ன ஒரு கட்டு வாங்கியிருக்கேங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து
ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் நாட்டு தக்காளி சின்ன தக்காளியிலே 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு புளிப்பு ரொம்ப தேவையில்லை. இது பெங்களூர் தக்காளியாக இருந்தால் நீங்கள் பெருசு கூட 2 போட்டுக்கலாம். அதுமாதிரி பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு இல்லை 1.25 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதே இது நீ காஷ்மீரி மிளகாத்தூள் போகிறா இருந்தால் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா இதுக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லை. அதே நேரம் புளிப்பு சுவை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதிலே போட்டுட்டு கல்லுப்பே போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அரைக்கிற பொசிஷன் இருக்கிறதுனால நம்ம கல்லுப்பே சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட முடியாத பதத்தில் மட்டும் நம்ம பவுடர் சால்ட்டு சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த தக்காளியோட தண்ணியிலே நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எவ்வளோ சின்னமாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு 5-6 போட்டால் கூட போதும். கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வரமிளகா ஒரு 3 மிளகா சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், ஆனால் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு முழு பூண்டை வந்து நச்சுட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த எண்ணெயிலே வதக்கும் போது அதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம இதுலேயும் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கிட்டோம்னா இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது அந்த பூண்டோட வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்காக நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு வாசனை நல்லா தெரியும். நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதனோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி அதில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து நல்லா அதனோட ராஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் கீரை சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறணும். மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கீரையை சேர்த்துக்கணும். கீரையை நம்ம நைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்க்கும்போது நம்மளுக்கு கீரை நல்லா வெந்து வந்துடும், நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி எதுவும் இல்லாமல் நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரையை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த கீரையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ரத்த சோகை உள்ளவங்களுக்கு நிறைய இரும்பு சத்து இதில் இருக்குது. பாலக்கீரை கிடைக்கிறதே அரிது. கிடைக்கும் போது வாங்கி கண்டிப்பாக சப்பாத்தி நம்ம நிறைய செய்யலாம். இதில் நிறைய வெரைட்டி செய்யலாம். நான் நம்ம வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் சப்பாத்தி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அது அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தொக்கு மாதிரி செஞ்சோம்னா இது ஒரு 4-5 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி ஒரு மூடி நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். நான் இடையில எடுத்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக ஒரு சின்ன ஒரே ஒரு சொலை மட்டும் புளி தண்ணி, அந்த தக்காளி என்ன தான் சேர்த்தாலும் அந்த புளியோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி தான். அதனால் புளி கொஞ்சம் ஒரே ஒரு சொலை கூட ஊற்றிடாதீங்க. கீரையில் புளியே ஊற்றக்கூடாது. நம்ம தொக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரே ஒரு சொலை மட்டும் புளியை கரைச்சி நம்ம வந்து இதில் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை நம்ம கூட ஊற்றிட்டோம் அப்படின்னா இது நல்லா பேஸ்ட்டாக இருந்ததுன்னா முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். நம்ம இப்போவே கரைச்சி ஊற்றுறதுனால நான் வந்து ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சி நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், ஒரு துண்டு தான் போட்டிருக்கேன். இதை மட்டும் நான் கரைச்சிட்டு நான் இதில் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு கொதித்த உடனே நம்ம இறக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா
அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க பாலக்கீரைனா சாப்பிடாது இல்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இது என்னன்னே தெரியாமல் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நிறைய பாலக்கீரையோட நன்மைகளை நம்ம போய் பாருங்கள். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாலக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. நிறைய இரும்பு சத்து இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கீரை நிறைய சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரை கிடச்சிச்சின்னா வாங்கி எந்த மெத்தட்லையாவது கூட்டோ பொரியலோ சாம்பாரோ நம்மளுக்கு என்ன மாதிரி வைக்க சூப்பு இந்த மாதிரி நம்ம கூட்டு எந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஆனால் இதை வாங்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம்.